எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு. நம்ம தொடர்ச்சியாக இஸ்லாத்தை தன்னுடைய வாழ்வில் நிறைய ஏற்றுக்கொண்ட சகோதர சகோதரிடம் அவங்களுடைய அனுபவங்கள், பல்வேறு விஷயங்கள் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். இன்னைக்கு நம்முடைய சிறப்பு நிகழ்ச்சிக்கு சகோதரர் கண்ணதாசன் என்ற அப்துல்லா அவங்க வருகை தந்திருக்காங்க. ஸோ அவங்ககிட்ட பல்வேறு விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ் நல்லா இருக்கேன். கண்ணதாசன் என்ற அப்துல்லா எத்தனை வருஷம் ஆச்சு இஸ்லாத்துக்கு வந்து? நான் இஸ்லாத்துக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷம். எதனால நீங்க இஸ்லாத்தை சூஸ் பண்ணீங்க? இஸ்லாத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி நீங்க என்ன பின்பற்றிட்டு இருந்தீங்க? நான் இஸ்லாத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி இப்போ இந்து மதத்துல தான் இருந்தேன். இப்போ எங்க கிராமத்துல பாத்தீங்கன்னா எங்க அப்பா வந்து கோயில் பூசாரி. நாங்க வந்து நேட்டிவ் வந்து மேல்மருவத்தூர்ல இருந்து ஒரு 10 கிலோமீட்டர் உள்ள போற மாதிரி இருக்கும். வெம்பாலகரம்ன்ற ஒரு கிராமம். அந்த கிராமத்துல எங்க அப்பா கோயில் பூசாரியா இருந்தாரு. சின்ன வயசுல நானும் அந்த கோயிலுக்கு போவேன். எங்க அப்பா அபிஷேகம் பண்ற மாதிரி நானும் அந்த கோயிலுக்கு, அந்த சாமிக்கு தண்ணிலாம் ஊற்றி, துணிலாம் கட்டி, பொட்டு மஞ்சள்லாம் வச்சு அபிஷேகம் பண்றது உண்டு. அந்த மாதிரி தான் போயிட்டு இருந்தது சின்ன வயசுல. காலேஜ் படிக்கிற வரைக்குமே அப்படிதான் போயிட்டு இருந்தது. ஏன்னா அந்த வயசுல வந்து இதுதான் கடவுள் அப்படின்ற ஒரு அந்த நிலைமை தான் போயிட்டு இருந்தது. ஏன்னா நம்ம ஸ்கூலுக்கு போகும்போது எக்ஸாம் முன்னாடி கோயிலை சுத்திட்டு வரும் பார்த்தியா, கடவுளே பாஸ் பண்ணி வச்சிருன்னு, அந்த நம்பிக்கையில பேர்ல தான் அந்த மாதிரி போயிட்டு இருந்தோம். அது ஒரு காலத்துல என்னாச்சுன்னா, இப்போ எங்க கோயில்ல நாங்க உள்ள போற மாதிரி இருக்கும். இதுவே பக்கத்துல இன்னொரு கம்யூனிட்டி இருக்கு. அந்த கம்யூனிட்டி கோயில்ல உள்ள விட மாட்டேன்றாங்க. உங்களையா? எங்களை. அந்த கம்யூனிட்டியை இன்னொரு கோயில விட மாட்டேன்றாங்க. இந்த மாதிரி நிறைய ஏற்றத்தாழ்வுகள் இருந்தது. எனக்கு சின்ன வயசுல அது பெருசா தெரியல. அப்புறம் வளர தான் தெரியுது. ஏன்னா கடவுள்னா எல்லாருக்கும் பொதுவானதை தானே இருக்கணும். ஏன்னா கடவுள்ன்றவர் வந்து எல்லாருக்கும் பொதுவானவராக இருக்கும் பொழுது ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்துக்கு, ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு மட்டும் எப்படி ஒரு கடவுளா இருக்க முடியும்? அந்த டைம்ல எனக்கு அது தோணுச்சு. அப்போ கடவுள் மேல கொஞ்சம் கொஞ்சமா எனக்கு அது ஒரு சின்ன ஒரு டாட் வச்ச மாதிரி ஆயிடுச்சு. அவநம்பிக்கை என்னடா இது, கடவுள்னா எல்லாருக்கும் பொதுவானவரா இருக்கக்கூடிய இவரு என்ன அங்க வரவானான்றாரு, அவரு அங்க வரவானான்றாரு. இந்த மாதிரி எல்லாம் இருக்கு. இது எப்படி கடவுளா இருக்க முடியும்? ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கடவுளா இருந்தா அப்புறம் எப்படிதான் இருக்க முடியும்ன்ற மாதிரி ஒரு சின்ன டாட் வந்தவொடனே எனக்கு அது பெருசா நான் எடுத்துக்கல. அப்படியே சென்னை வந்துட்டேன். அது அப்படியே போயிட்டு இருக்கும்போது எங்க அண்ணன் வெங்கடேஷன் அது அவரு மூலியமா தான் இங்க இந்த வே டு பேரடைஸ் இந்த இது கிடைச்சது. அப்புறம் ஆரம்பத்துல தொடர்ந்து வரும்பொழுது இஸ்லாம் எனக்கு ஓகே, அப்போ இறைவன்ன்றது வந்து எல்லாருக்கும் பொதுவானவனா தான் இருக்க முடியும். ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு இருக்கிறது வந்து இறைவனா இருக்க முடியாது. இப்போ உலக மக்கள், இப்போ இந்தியாவுக்கு ஒரு கடவுள், அமெரிக்காவுக்கு ஒரு கடவுள் அப்படி இருந்தா அது நல்லா இருக்காது இல்லைங்களா? ஸோ அனைவருக்கும் ஒரே கடவுள் அப்படின்ற அந்த கான்செப்ட் வந்து இஸ்லாத்துல அடிச்சு நொறுக்குது. எல்லாமே ஒண்ணு இல்லை, எல்லாத்துக்கும் ஒண்ணு. எல்லாம் இந்த உலகத்துல படைச்சது எல்லாம் கடவுள் கிடையாது. இதை படைச்சதுன்னு ஒருத்தர் இருக்கான் பாத்தியா, அவன் தான் கடவுள். அந்த கடவுள் வந்து ஒருவன் தான், அவனுக்கு எந்த தேவையும் கிடையாது. ஏன்னா நம்ம மனிதர்கள் அடிப்படையில தான் தேவைகள் உடையவர்களாக இருப்போம். கடவுளுக்கு எந்த தேவை இருக்காது இல்ல. இதனால யோசனை இருக்கும் பொழுதுதான் அந்த சூறாவில் அந்த வசனம் வரும்போது கிளியர் கட்டா அதுல எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ஓகே, அப்ப இறைவன் ஒருவன்ன்ற கான்செப்ட் ஓகே, அப்ப இது நம்ம இஸ்லாத்தை நம்ம எடுத்துக்கலாம். ஆனா நீங்க இருந்த பகுதியில வந்து முஸ்லீம் மக்களும் கிடையாது, பள்ளிவாசல், நீங்க படிக்கிற வரைக்கும் முஸ்லீம் சார்ந்த எதுவுமே இல்லை, எதுவுமே கிடையாது. அதனால உங்களுக்கு அதை பத்தி தெரியல. அதை பத்தி எனக்கு தெரியல. முதல்ல வந்து உங்க அண்ணன் வந்து இஸ்லாத்தை எடுத்துக்கிறாங்க. ஆமா. அதன் மூலமா இங்க நெருக்கம் வரும்போது இங்க நிறைய கிளாஸ்ல அட்டென்ட் பண்ணிருக்கிறேன். அதுல நிறைய விஷயம் தெளிவு கிடைச்சது. அப்போ அதை எடுத்துட்டு போயிட்டு நம்ம ஊர்ல கம்பேர் பண்ணும்போதுதான் இப்போ இங்கதான் கரெக்டான இது இருக்கு போல அப்படின்னு எனக்கு அந்த தெளிவு வந்ததுக்கு அப்புறம் இஸ்லாத்தை நான் ஏத்துக்கிறேன். சொல்லுங்க. ஏன்னா இப்போ இங்க வந்து இறைவன் ஒருவனே அப்படின்னு இங்க ஒரே போடா போடுறாங்க. அங்க எனக்கு ஒரு சாமி, உனக்கு ஒரு சாமி அப்படின்ற அங்க தள்ளி வைக்கிறாங்களா? அங்க நீ கோயிலுக்கு வரக்கூடாதுன்றாங்க. இங்க எல்லாரும் தொழுகைக்கு வாங்க. உனக்கு குர்ஆன் வாத தெரியுமா, நீ தொலைவை. உயர்வு தாழ்வு கிடையாது, பணக்கார ஏழைன்ற இதுவும் கிடையாது. ஏன்னா நானே தொழும்போது கூட எனக்கு பக்கத்துல இருந்தவரு நல்ல வசதியானவரா இருந்தாரு, எனக்கு இன்னொரு இருந்தவரு ரொம்ப வசதி கம்மி, பார்த்தாலே தெரிஞ்சது. ஆனா இருந்தாலும் இறைவனுக்கு முன்னாடி அனைவரும் சமம். அந்த ஈக்குவாலிட்டி வந்து இஸ்லாத்துல எனக்கு பிடிச்சது. என்ன அடுத்த கேள்வி அதான் கேட்கலாம் நினைச்சேன். ஏன் அப்படின்னா, இப்ப நீங்க ஊர்ல இருக்கும்போது சொன்னீங்க இந்த கோயிலுக்கு போகும்போது இந்த கோயிலுக்கு போனா அப்படின்னு நினைக்கிறீங்க. நீங்க இஸ்லாத்துக்கு வந்து ஏதாவது ஒரு பள்ளிக்கு போய் உங்களை நீங்க தொழுகாத வெளில போடலாம் சொல்லி அந்த மாதிரிலாம் இருந்திருக்கா? உண்மை சொல்லணும்னா நான் தொலை வச்சிருக்கிறேன். ஓ சரி. ஏன்னா இந்த இது வந்து இஸ்லாத்துலதான் இருக்கு. இப்போ எங்க அப்பா பூசாரின்றதுனால நாங்க கோயில் கருவறைக்குள்ள போயிட்டு அபிஷேகம் பண்ணிட்டு எல்லாம் பண்ற முடியும்.
ஆனா மற்ற யாருமே உள்ள போக முடியாது. இப்போ நான் இருக்கிறேன், நான் வர முடியாது. வர முடியாது. ஓகே ஓகே. அந்த ஒரு இது அங்க இன்னுமே இருக்கு. அப்போ இறைவன் போது எல்லாருக்கும் சமன்னும் போது ஏன் அந்த பாகுபாடு? இறைவன் இப்ப நான் உள்ள போற மாதிரி எல்லாரும் வரணும்ல. அவனும் மனுஷன் தானே, நானும் மனுஷன் தானே. அது இஸ்லாத்துல ஒரு தெளிவான ஒரு கோட்பாடா இருக்கு. சொல்லுங்க. அந்த தெளிவு தான் எனக்கு இஸ்லாத்தின் பக்கம் நான் சீக்கிரமா போறதுக்கு, இஸ்லாத்தை ஏத்துக்கிறதுக்கான ஒரு காரணமாக வருது. அடுத்து இன்னொரு விஷயம், இப்போ எனக்கு இது ஊர் கோயில், எங்க அப்பா கோயில் பூசாரியா இருக்கிறது. இன்னொன்னு எங்களது குலதெய்வம் முனீஸ்வர குலதெய்வம். அந்த முனீஸ்வர குலதெய்வத்துக்கு பாத்தீங்கன்னா வருஷம் திருவிழா பண்ணுவோம். அதாவது ஒவ்வொரு வீடுக்கு ஒவ்வொரு கொத்து, ஒவ்வொரு இது ஒரு 1000 1500 போட்டு ஒரு 50,000 60,000 வரும். அந்த அமௌண்ட்ல ஒரு திருவிழா மாதிரி ஒரு சீரியல் லைட்லாம் கட்டி கடா வெட்டி நாங்களே கடா வருஷம் ஒரு கடா வெட்டுவோம். அப்புறம் சாமிக்கு சரக்கு எல்லாம் வாங்கி வச்சு, சரக்கு குடிச்சாதான் சாமியே வரும். சாமிக்கு மட்டும் தான் சரக்கு இல்லை உங்களுக்கு? அது நைட்டுக்கு அந்த மாதிரி பசங்க எல்லாமே அந்த மாதிரி பண்ணுவானுங்க. பட் அந்த சாமி சரக்கு அடிச்சாதான் சாமி ஆடும். அப்ப எனக்கு ஒரு கேள்வி உள்ளுக்குள்ள, எங்க ஊர்ல சரக்கு அடிச்சுட்டு செத்தவங்க நிறைய பேர். இப்ப கூட ஒரு போன வாரத்துக்கு 3 வாரம் ஒருத்தர் இறந்தாரு. ஃபுல் சரக்கு அடிக்ட். ஃபுல்லா உள்ள இருக்கிற பேர் பார்ட்ஸ் எல்லாமே போயிடுச்சு, அவர் இறந்துட்டாரு. அதாவது குடிதான் அவருக்கு முழுக்க முழுக்க, உணவுல அந்த அளவுக்கு எடுத்துக்க மாட்டாரு. இந்த அளவுக்கு உயிர் போகக்கூடிய இந்த குடி ஒரு கடவுள் விரும்புறாருன்னா அது எப்படி கடவுளா இருக்க முடியும் அப்படின்ற சிந்தனைகள்லாம் அவங்களுக்கு இருந்திருக்குன்னா மாறிச்சு. அப்போ இங்க இஸ்லாத்துல குடிக்க கூடாது. அப்போ குடிக்காம இருந்தா அவன் உடல் ஆரோக்கியமாகவும் இருக்கும், குடும்பத்துக்கு தேவையான மற்ற இதுவும் பண்ணுவோம். ஸோ அது கூட இதை கம்பேர் பண்ணும்போது நம்மளுக்கு கரெக்டாக தெரியுது இல்லை. நம்ம பார்க்குறோம், லைஃப் ஸ்டைலில் இருக்கிறோம், குடிச்சிட்டு இருக்கிற ஃபேமிலியும் பார்க்குறோம், குடிக்காமல் இருக்கிற ஃபேமிலியும் பார்க்குறோம், குடிச்சிட்டு இருக்கிற உடம்பையும் பார்க்குறோம், குடிக்காமல் இருக்கிற உடம்பையும் பார்க்குறோம். எது ஆரோக்கியமாக இருக்குது. இப்போ இதுதான் கரெக்டான இஸ்லாத்தை இதெல்லாம் ஃபாலோ பண்ணுறதுக்கான ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. சொன்னீங்களே, இப்போ என்னென்னா மெயினான விஷயம், அப்பா பூசாரின்னு சொன்னீங்க, அண்ணன் முதல்ல இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாங்க, நீங்களும் எடுத்துக்கிட்டீங்க. வீட்டுல இதை எப்படி முதல்ல பார்த்தாங்க? ஆனா இதுல பாருங்க ஒரு ட்விஸ்ட், வீட்டுல அந்த அளவுக்கு எதுவுமே எந்த எதிர்ப்புமே கிடையாது. ரொம்ப ஆச்சரியமா இருக்குங்க. அது எனக்கே புரியல. எங்க அப்பாவும் எதிர்க்கல, எங்க அம்மாவும் எதிர்க்கல, எங்க அண்ணனும் எதிர்க்கல. சரி ஓகே, பையன் நல்லாதான் இருக்கான், கரெக்டா பேசுறான், கரெக்டா லைஃப்ல போயிட்டு இருக்கான், அப்பா கரெக்டா தான் பண்றான் எல்லாமே, அந்த ஒரு புரிதல் அவங்களுக்கு வந்துடுச்சு. பொதுவா நீங்க இஸ்லாத்துக்கு ஏத்துக்கும் போது உங்களுக்கு வயசு எத்தனை வயசு இருக்கும்? எனக்கு என்ன ஒரு 25 இருந்துருக்கும்ல. அப்போ 25ங்கிறப்ப நம்ம நார்மல் ஏஜ். இஸ்லாத்துக்கு வரதுக்கு மாதிரி சில பசங்கள் தம் அடிக்கிறது இந்த மாதிரி அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது பழக்கங்கள் இருந்துச்சு? ஆரம்பத்துல இருந்தது. இப்ப வரைக்குமே என் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரிங்க்ஸ்ல தான் இருப்பானுங்க. நான் மட்டும் அதுல அந்த மாற்றம் உங்களுக்கு எப்படி வந்துச்சு? இருந்தீங்கல்ல இஸ்லாத்துக்கு வந்தோடனே நீங்க நினைச்சிருந்தா ட்ரிங்க்ஸ் அடிச்சிருக்கலாம், ஸ்மோக் பண்ணிருக்கலாம்ல, ஏன் விட்டீங்கன்னு ஒரு கேள்வி வரும். இறைவன் தான், இறைவன் குடிக்க வேணாம்னு சொல்லிட்டாங்க இல்லைங்களா, இந்த ஒரு காரணம் தான். ஏன்னா நம்ம இறைவன் சொல்லிட்டான், உண்மையான வாழ்க்கைன்றது இது கிடையாது ராஜா, மறுமையில இருக்கு, நிரந்தரமான உலகம் சொர்க்கத்துல இருக்கு. அந்த சொர்க்கம் எனக்கு கிடைக்கணுன்ற ஒரு சின்ன ஒரு ஆசை தான். அதனால சடனா உங்களை நீங்க மாத்திக்கணும், இறைவனுக்காக இறைவனோட திருப்தியை நாடி நீங்க மாத்திக்கிட்டீங்க. இப்போ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்போ இவ்வளவு வருஷமா நீங்க பயணிச்சிருக்கிறீங்களா, பயணிக்கும் போது சில பிரச்சனைகள்லாம் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்கல்ல, அந்த மாதிரி ஏதாவது பண்ணியிருக்கீங்களா? இஸ்லாத்துக்கு வந்தனால எனக்கு இந்த பிரச்சனைகள்லாம் வந்திருக்கு அப்படின்னு. இஸ்லாத்துக்கு வந்ததுனால எனக்கு பிரச்சனைனா அதிகமா எதுவும் கிடையாது இல்லை. இஸ்லாத்துக்கு வந்ததுனால எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா எங்க வீட்டுல எங்க அப்பா அம்மாலாம் எதிர்க்கல, சுலபமா முடிஞ்சுச்சு. ஸோ நாம எந்த அளவுக்கு இறைவன் நாடுறோமோ அந்த அளவுக்கு இறைவன் நம்ம மேல கருணை புரிவான் அப்படின்னு சொல்லிட்டு குரான்ல. ஸோ அதனால எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் இஸ்லாத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் எனக்கு ஒரு நல்ல ட்விஸ்டான ஒரு சின்ன சின்ன இதெல்லாம் நடந்தது. என்ன விஷயம்னா, நான் நோன்பு டைமு நோன்பு வச்சுட்டு கிளாஸ் எடுக்கிறேன். காலையில் போய் கிளாஸ் எடுத்துட்டு, காலையில் 7 to 8 கிளாஸ், 7 மணிக்கு போயிட்டு 1 hour எடுத்துட்டு 8 மணிக்கு முடிச்சுட்டு வண்டி எடுக்கிறேன். வண்டி பஞ்சர். என் வண்டி தள்ள முடியாது, பெரிய வண்டி புல்லட்டு தள்ளிட்டு வர ரொம்ப கஷ்டமா இருந்தது. என்னடா இந்த மாதிரி ஆச்சு, தள்ள முடியல. ஆனால் கொஞ்சம் டயர்டாக தான் இருந்தது. ஆல்ரெடி 1 hour ஃபுல் ஒர்க் அவுட்டு, உடம்பு ஆல்ரெடி டயர்டு. கொஞ்சம் தூரம் தள்ளிட்டு வர ஒரு நபர் வராரு. அதே உள்ளுக்குள்ள இறைவனோட கேட்டு வர, அப்படி பண்ணிட்டியே, என்ன தப்பு பண்ணு தெரியல, அந்த மாதிரி ஏதோ.
உடனே ஒரு நபர் வந்து என்னாச்சு ப்ரோ நான் டோ பண்ணிட்டோமா அப்படின்னு. இல்ல பெட்ரோல் எல்லாம் இருக்கு, வண்டி பஞ்சர் ஆயிடுச்சு. சரி நான் ஒன்னா அப்படியே ஸ்டாண்ட் போட்டு வாங்க, நம்ம போய் மெக்கானிக்கை கூப்பிட்டு வரலாம் அப்படின்றாரு. இல்ல நான் பாத்துக்கிறேன், பக்கத்துலதான் கடை இருக்கு அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு சொன்னேன். சரிங்க பாய் அப்படின்னு சொல்லிட்டு அவரு போயிட்டாரு. நான் வந்து பாக்குற டைம்ல அந்த பக்கத்து அந்த கடை பூட்டிக்குது. என்னடா இது அடுத்த சோதனை என்னடா இது இந்த மாதிரி ஆச்சுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் தூரம் தள்ளி போறேன். ஃபர்ஸ்ட் ஒரு நபர் கேட்டாரு பாருங்க, அவரே வந்து மறுபடியும் கேட்கறாரு, என்னங்க பாய் மறுபடியும் அந்த கடையில பாத்தீங்களா இல்லையா? என்ன இல்ல பாய் அது பூட்டிட்டு இருக்கு அப்படின்னோடனே எங்க வண்டியை ஸ்டாண்டப் போடுங்க அப்படின்னு ஸ்டாண்டப் போட்டு அப்புறம் அவர் பைக்லயே கூப்பிட்டு போயிட்டு மெக்கானிக்கை கூட்டின்னு வந்து வண்டியை வீலை கழட்டி எடுத்துட்டு போயிட்டு பஞ்சர் ஒட்டி எத்தனை அந்த போட்டு வரைக்கும் கூட இருந்தார். அவர் கூட இருந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு எப்படி சொல்றது எல்லா அவரை நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததும் இல்லை, அதுக்கப்புறமா அவரை நான் பார்க்கல. ஆனா தினமும் அந்த ரூட்ல தான் போயிட்டு வந்திருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு வருஷமா. ஆனா அந்த லோக்கல் தான் சொன்னார் அவர். அந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்து அது அந்த டைம்ல ஒரு இதுவாக இருந்தது. இன்னொரு விஷயம் என்ன நடந்ததுன்னா, வீடு இங்க ஷிஃப்ட் ஆகும் சென்னைக்கு. அப்படி ஷிஃப்ட் ஆகும்போது பைசா இல்லை. நம்ம இஸ்லாத்துல வந்து வட்டிக்கும் வாங்கக்கூடாது இல்லைங்களா? என்னடா பண்றதுன்னு யோசிக்கிறேன். என்கிட்ட கொஞ்சம் நகை இருந்தது. அந்த நகை ஒரு 20,000 வித்துட்டு அந்த வந்து அட்வான்ஸ் கொடுத்துட்டு அப்படியே போயிட்டு இருக்கு. அப்புறம் கொஞ்ச நாள்ல அந்த வீட்டுல இருந்து இன்னொரு வீடு மாத்துறேன். அது 40,000 ரூபாய் அட்வான்ஸ். இந்த 20,000 வாங்கி கொடுத்தா கூட ஒண்ணு 20,000 குறையுது இல்லைங்களா? அப்போ வந்து நான் கிளாஸ் எடுக்கிற அந்த பேரண்ட் ஒருத்தவங்க ஹெல்ப் பண்ணாங்க. எனக்கு 45,000 அப்படியே எடுத்து கொடுத்தாங்க. நீங்க இந்த வீட்டுக்கு அட்வான்ஸ் கொடுங்க அப்படின்னு, வட்டி கிட்டி எதுவுமே வேணாம், நீங்க மாசம் உங்களால முடிஞ்சதை கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இந்த 2 விஷயம் எனக்கு ரொம்ப ஒரு கூஸ் பம்பா இருந்தது. ஏன்னா இறைவனுக்காக நம்ம ஒரு விஷயத்த பண்ணோம், அதை இறைவன் வந்து நம்மளை சூப்பரா டேக் ஓவர் பண்ணி எடுத்துட்டு போனாங்க அப்படின்ற மாதிரி. இப்போ நீங்க சொன்னீங்களா ஆரம்பத்துல வந்து ஊர்ல வந்து இருக்கும்போது சமத்துவம் எல்லாம் இல்லாம இருந்துச்சு, ஆனால் இஸ்லாத்துல அது இருந்துச்சு சொல்லிட்டு. இப்போ நீங்க இஸ்லாத்தை எடுத்துட்டு ஊருக்கு போறீங்கல்ல, மக்கள் உங்களை எப்படி பாக்குறாங்க அங்க? ஆக்சுவலா ஊர்ல பாய் அப்படின்னா வந்து எப்படி மக்கள் அந்த ஊர்ல இருக்கிற மக்கள் மனசுல இருக்குன்னா மந்திரம் வைக்கிறாங்க பாத்தீங்களா? கிராமப்புறங்கள்ல. இப்ப சிட்டில வந்து தீவிரவாதின்னு சொல்றாங்க, கிராமத்துல வந்து மந்திரம் வைக்கிறவன்னு சொல்றாங்க. பாய்ங்கனாலே மந்திரம் வைப்பாங்க, சூனியம் வைப்பாங்க. அவங்க கிட்ட டச் வச்சுக்காதீங்க, அவங்க கிட்ட இது பண்ணிக்காதீங்க. ஏன்னா இப்ப கூட ஒரு 2-3 மாசத்துக்கு முன்னாடி எங்க ஊர்ல யாரோ ஒருத்தர் போயிட்டு இந்த மாதிரி மந்திரவாதியை கூப்பிட்டு பாயை கூப்பிட்டு வந்து ஏதோ மந்திரம் வச்சு போலி பாயை கூப்பிட்டு ஆமா போலி பாய் அவன் வந்து ஒரு பெரிய அமௌண்ட் ஆட்டை போட்டு போயிட்டான். சரி நான் சொல்றேன் அதெல்லாம் ஒண்ணுமே இல்லையா, இந்த மாதிரிலாம் பண்றீங்க அப்படின்னு அவங்க கிட்ட எடுத்து சொன்னாலும் அவங்க மூட நம்பிக்கையில அதிகமாக மூழ்கி இருக்கிற காரணமாக அந்த மாதிரி இருக்காங்க. ஸோ எங்க கிராமத்துல பாய்ங்கனாலே மந்திரம் வைக்கிறவங்க இந்த சிந்தனை தான் அவங்களுக்கு இருக்கு. இப்போ நீங்க மாறி போனதுக்கு அப்புறம், இப்போ ஃபேமிலி அண்ணன் மாறினதுக்கு அப்புறம்லாம் இந்த சிந்தனை உடஞ்சிருக்குதா உங்களுக்கு? இப்போ இன்ஷால்லா கொஞ்சம் உடஞ்சிருக்கும். ஏன்னா இப்போ ஒரு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி மந்திரமா தந்திரமான்ற ஒரு ப்ரோக்ராம் ஒன்று போட்டோம். இது மந்திரன்றது ஒன்றுமே கிடையாது, எல்லாமே காசை ஏமாத்துறது தான் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாயே வந்து ஒரு ப்ரோக்ராம் பண்ணாரு. அது மூலியமா நிறைய பேருக்கு ஒரு தெளிவு கிடைச்சிருக்கும். ஒரு 100க்கு ஒரு 50% கண்டிப்பா தெளிவு கிடைச்சிருக்கும். இது நம்மளால ஒரு சின்ன முயற்சி. கண்டிப்பா. இப்போ வந்து உங்களுடைய வாழ்க்கையில எனக்கு வந்து இந்த இஸ்லாம் வந்து இவ்வளவு வருஷமா நான் ஃபாலோ பண்றேன், இன்னைக்கு இந்த குர்ஆன் வசனம் வந்து எனக்கு எப்போ படிச்சாலும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? அந்த லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அதுல தன்னோட மகனுக்கு அவரு பண்ற உபதேசம், அப்புறம் வந்து ஃபஜர், அந்த ஃபஜரோட வசனம் பார்த்தீங்கன்னா எனக்கு இப்போ கூட அது டச்சிங்கா இருக்கும். அதுல சம்பவம் வரும், வரலாறு. ஒரு 2-3 சமுதாயம் வந்து இறைவன் வந்து படைக்கப்பட்ட மக்கள்லேயே மிக பிரம்மாண்டமான மிக வசதி வாய்ப்பான சமுதாயமா நான் படைச்சேன். சிட்டி பாய்ஸ் நகரவாசிகள்னே வரும் அதுல. இப்போ இதுதான் சிட்டி, சென்னை சிட்டியா இருக்கு. ஆனா அந்த காலத்துலயே அவங்க சிட்டியில இருந்திருக்காங்க. அவ்வளோ அவங்களுக்கு ஃப்ளெக்சிபிலிட்டி எல்லாமே கிடைச்சிருக்கும். அவ்வளோ வசதி வாய்ப்பு இருந்த மக்கள் வந்து வரம்பு மீறதுனால அவங்களை அழிச்சேன் அப்படின்ற மாதிரி இருக்கும். அடுத்து நிறைய அது அந்த வசனம் எல்லாமே அப்படியே ஒன் பை ஒன்னா ஒரு இன்சிடென்ட் மாதிரியே வரும். அது நான் அடிக்கடி அந்த சூறாவணி போதும், அது எனக்கு டச்சிங்காகவே இருக்கும். இப்போ நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டீங்க, இப்போ உங்களை சார்ந்த நபர்கள், உங்களுடைய சகோதரர்கள், ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கெல்லாம் இஸ்லாத்தை எடுத்து சொல்கிறீங்களா? சொல்லும்போது எதை வச்சு நீங்கள் மையமாக சொல்லுவீங்க?
அதிகமாக நான் சொல்கிறேன், அதிகமாக சொல்கிறதுன்னா இப்போ என் ஃப்ரெண்ட்ஸுக்கு குடிச்சிட்டு இருக்காங்க, குடிச்சு ட்ரிங்க்ஸில் இருப்பானுங்கன்னு வச்சுங்களேன். இது குடிக்கிறதுனால உடம்புக்கு ரொம்ப ரொம்ப பாதிப்பு வந்துச்சு. ஸோ கடவுள் வந்து இப்படி இருக்க சொல்லலை. முதல்ல ஆரோக்கியம் வந்து ரொம்ப ரொம்ப மெயினாக சொல்கிறாங்க. ஆரோக்கியம் தான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய செல்வம். ஆனால் இந்த குடியால் வந்து உன்னுடைய ஆரோக்கியம், உன்னோட உடம்புக்கு நம்ம எல்லாமே போயிடுது. ஏன்னா இப்போ அவ்வளோ பணம் இருக்கும், ஆனால் ஆசைப்பட்டதை வாங்கி சாப்பிட முடியாது. கேட்டால் டயபிட்டிஸ். அவ்வளோ பெரிய வீடு இருக்கும், இப்போ ஐசியூவில் 10 ரூமில் படுத்துனாலும். ஸோ அப்போ உண்மையான செல்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரோக்கியம் தான். இந்த ஆரோக்கியத்தை வந்து நம்ம மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கு இந்த சரக்கெல்லாம் கொஞ்சம் வெட்டுறது வந்து ரொம்ப ரொம்ப இது. ஏன்னா அவங்களுக்கு இப்பெல்லாம் அந்த சாமிலாம் போட்டு உள்ள டெப்தா போக முடியாது, புரியாது. அதெல்லாம் பிரச்சனை ரீதியா போறீங்க. ஆமா, இந்த மாதிரி இருக்கா, சரி இந்த மாதிரி சொன்னா உங்களுக்கு கொஞ்சம் புரியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ இறுதியாக வந்து காணொலி பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேயர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? அதான் நாம எந்த அளவுக்கு இறைவன் நாடுறோமோ அந்த அளவுக்கு இறைவன் நம்ம மேல நாடுறோம். உங்களுக்கு எந்த பிரச்சனையா இருந்தாலும் இறைவன் கிட்ட நம்ம சொல்லணும். இப்போ உங்களுக்கு ஏதாவது பண தேவை இருக்கா, வேலை தேவை இருக்கா, திருமண தேவை இருக்கா, குழந்தைகள் எதுவா இருந்தாலும் நீங்க இறைவன் கிட்ட நாடினீங்கன்னா கண்டிப்பா இறைவன் உங்களுக்கு கொடுப்போம். அது மட்டும் இல்லாம இறைவன் சொல்றான், இந்த உலக வாழ்க்கைன்றது வந்து சும்மா ஒரு ஜஸ்ட் லைக் பார்த்துட்டு தான், ஒரு கொஞ்ச காலம் தான். நிரந்தரமான உலகம் ஒண்ணு இருக்கு, அது வந்து சொர்க்கம். அந்த சொர்க்கத்துக்கான அமல்களை நம்ம செய்யறதுக்கு தான் இறைவன் நம்மளை இங்க படைக்கப்பட்டிருக்கோம். ஸோ நம்மளால முடிஞ்ச நன்மைகளை செய்வோம், தீமைகளை தவிர்ப்போம். சார் அல்ஹம்துலில்லாஹ், ரொம்ப சுருக்கமா நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்த ஒரு நிகழ்ச்சியில சந்திக்கலாம். இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.